வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹென்றி எழுதின த லாஸ்ட் லீஃப்ன்ற ஷார்ட் ஸ்டோரியோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த சிறுகதை 1907 அவருடைய கலெக்ஷனான த ட்ரிம்டு லேம்ப் அண்ட் அதர் ஸ்டோரிஸில் வெளியாச்சு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா 2 தோழிகள், ஒருத்தவங்க பேர் சூ, இன்னொருத்தவங்க பேர் ஜான்சி. அவங்க 2 பேரும் ஒரு பழைய வீட்டில் ஒரு ஃப்ளாட் மாதிரி எடுத்து தங்கியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, அந்த வீட்லேயே நிறைய ஆர்டிஸ்ட் தங்கியிருந்தாங்க. ஏன்னா அங்கே வாடகை கம்மி, அதனால் நிறைய பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்து அவங்க எப்படியாவது சாதிச்சணுன்ற வெறியோடு உழைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் 3வது மாடியில் அந்த பழைய வீட்டில் தங்கியிருந்தாங்க. நவம்பர் மாதத்தில் அது இப்போ பயங்கரமான பனி பொழியக்கூடிய காலம். ஜான்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஜான்சிக்கு நிமோனியா வந்துடுது. நிமோனியா வந்த உடனே அவள் ரொம்ப பலவீனம் ஆகிடுறா. பெட்டிலேயே படுத்துட்ருக்கா, நவரக்கூட இல்லை. கண்டினியூஸாக என்ன பண்ணுறான்னா, அந்த பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குது, ஜன்னலில் வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கா. சூக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் டாக்டர் அழைச்சின்னு வரா. டாக்டர் டெய்லியும் அந்த ஜான்சியை பார்க்குறாரு. ஆனால் ஜான்சியோட உடம்பு நிலையில் எந்த வித முன்னேற்றமும் இல்லை. அதனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொடுக்குற மருந்தெல்லாம் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னா, ஜான்சிக்கு வாழணுன்ற விருப்பமே இல்லை. அவன் மனசுக்குள்ளே நம்ம இறந்துடுவோன்ற எண்ணம் உறுதியாக இருக்குது. அதனால தான் நான் எந்த மருந்து கொடுத்தாலும் அது வேலையே செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சூ என்ன பண்ணுறான்னா, ஜான்சிக்கு ஆர்வமுள்ள விஷயங்களை பற்றிலாம் நிறையா பேசுகிறா. சுற்றி இருக்கிறத பற்றி பேசுகிறா, துணிகளை பற்றி பேசுகிறா, ஃபேஷனை பற்றி பேசுகிறா. ஆனால் எதுக்குமே ஜான்சி ஒரு ஆர்வமே காட்டலை. அதனால் சூ என்ன பண்ணுறான்னா, சரி அவள் பக்கத்துலேயே இருக்கலான்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அவளோட ட்ராயிங் போர்டு எல்லாத்தையும் கொண்டு அவள் பக்கத்துலேயே வச்சுட்டு அவள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். திடீர்னு சூக்கு ஜான்சி அப்படியே ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. கிட்ட போய் கேட்டு பார்த்தா அவள் ஜன்னல்லேருந்து வெளியில் பார்த்துக்கிட்டே 12 அப்படின்னு சொல்கிறாள். கொஞ்ச நேரம் கழித்து 11ன்னு சொல்கிறாள். அப்புறம் 10ன்றா. என்னத்தை தான் இவள் சொல்கிறான்னு அவங்க வெளியில் பார்க்கும்போது அவங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய செவுரில் ஒரு ஐவி க்ரீப்பர் ஒன்று அது அப்படியே படர்ந்துருக்கு அந்த செவுரில். அந்த க்ரீப்பர் இந்த காற்று பலமாக வீச வீச அதில் இருக்கிற இலைகள்லாம் ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டே வந்தது. அந்த இலைகளை தான் எண்ணிட்டு ஜான்சி எண்ணின்ட்டுருக்கா. ஏன்னா அவள் மனசுக்குள்ளே அவள் என்ன நினைக்கிறான்னா, அந்த கடைசி இலை விழும்போது நான் இறந்துடுவேன். அந்த இறப்புன்ற எண்ணம் அவள் மனசில் உறுதியாக இருக்கிறதுனால அவளை குடிக்கிறதுக்காக சூ சூப் கொடுக்குறா. ஆனால் அவள் வேணான்னு சொல்ல மறுத்துறா. எப்படியும் நம்ம இறந்துட்டு போகிறோம், சூப் எது குடிக்கணும் அப்படின்னு. இப்போ சூ சொல்கிறா, இல்லை நீ சாக மாட்டே, நீ கொஞ்சம் மனசை மாத்திரம் தைரியமாக வச்சுக்கோன்னு. இப்போ சூவால் அந்த ஜன்னலையும் மூட முடியல. ஏன்னா அவள் வரைஞ்சின்ட்டுருக்கா. ஏன் அவசரமாக வரையினான்னா, அதை விற்று தான் அவளுக்கு கொஞ்சம் பணம் வரும். அந்த பணத்தை வச்சு தான் அவள் ஜான்சிக்கும் அவளுக்கும் வேண்டியதெல்லாம் வாங்கணும். அதனால் அவள் ரொம்ப கெஞ்சி கேட்குறா, ஜன்னல் விட்டு வெளியில் பார்க்காத, இந்த பக்கம் இருன்னா. ஜான்சி கேட்கவே இல்லை. அவள் ரொம்ப தீர்மானமாக இருந்தாள், அந்த கடைசி இலை விழும்போது நம்ம இறந்துடுவோன்னு. இப்போ சூ ஜான்சி 2 பேருக்குமே தெரியும், ஜான்சி இல்லைன்னா சூ தனிமை ஆகிடுவான்னு. ஆனாலும் ஜான்சியால் அந்த எண்ணத்தை மாற்ற முடியல. இந்த கடைசி இலை விழும்போது நான் இறந்துடுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி அவள் சொல்கிறாள், இந்த கடைசி இலை விழுந்தோடனே நான் கடைசியாக தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் எழுந்துக்கவே மாட்டேன்னு. இப்போ சூக்கு ஜான்சியை பார்த்தோன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவள் கீழே இறங்கி வரா. கீழே ஒரு 60 வயசு பெயிண்டர் இருக்கார். அவர் பேர் பெர்மன். அவருக்கு என்னென்னா, நம்ம சாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மாஸ்டர் பீஸ் வரைஞ்சிடணும், இதுதான் அவருடைய கனவு. ஆனால் அது இன்னும் கனவாகவே இருக்குது. அவரால் அதை நிறைவேற்ற முடியல. ஸோ ஜான்சியை பற்றி பெர்மன் கேல சொல்கிறா, இந்த மாதிரி அவள் வெளியிலேயே பார்த்துட்ருக்கா. அவள் தீவிரமாக நம்புகிறா, அந்த கடைசி இலை விழுந்த அப்புறம் நம்மளும் உயிர் வாழ மாட்டோம், அந்த இலையோடு சேர்ந்து நம்ம உயிரும் போயிடும்னு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு போது அவர் சொல்கிறாரு, என்ன ஜான்சி என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காளே, சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் ஜான்சி எழுந்து கண்ணை திறக்கிறா. அவன் மைண்டில் என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக அந்த இலை கீழே விழுந்திருக்கும், நம்மளும் சாவோட கடைசி தருணத்தில் இருக்கணும். ஆனால் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த செடியில் ஒரு இலை மட்டும் அப்படியே பற்றினா அது உயிரை காப்பாற்றின்னு இருக்குது. அது கீழே விழலை. அன்றைக்கி சாயந்தரமாக இன்னும் ஒரு பலமான புயல் அடிக்குது. அப்போது அந்த இலை அந்த செடியில் அப்படியே ஒட்டின்னு இருக்கு. அது கீழே விழல, அது உயிரை அது காப்பாற்றின்னு இருக்கு.
இதை பார்க்கும்போது தான் ஜான்சிக்கு தோணுது, ஒரு இலை அதோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு வந்து தைரியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவளை நினைக்கும் போது அவளுக்கே கஷ்டமாயிடுது. அவள் சூக்கிட்ட மன்னிப்பு கேட்குறா, நான் வந்து இந்த மாதிரி இருந்துடக்கூடாது, இந்த மாதிரி இறக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பாவம், நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வாரிக்கிறா, சூப் குடிக்கிறா. இப்போ அவளுக்கு வாழணுன்ற ஒரு ஆசை மனசுக்குள்ளே வந்துடுது. டாக்டர் வராரு, அவர் சொல்கிறாரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உடம்புல, அது மாத்திரம் இல்லை அவள் கண்டிப்பாக வந்து பொழைச்சிப்பா, ஏன்னா வந்து வாழணுன்ற ஆசை இப்போ அவளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு. இப்போ சூ வந்து பர்மனை பார்க்க போகிறா. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. 2 நாள் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு நிமோனியா வந்துடுது. அவர் இறந்துடுறாரு. அவர் எப்படி இறந்தாருன்றது சூக்கு தெரியுது. அதனால் அவள் போய் ஜான்சிக்கிட்ட அதை சொல்லிவிட்டு அவகிட்ட காட்டுறா, அந்த கடைசி இலையை பாரு, அது வந்து உண்மையான இலை இல்லை, அது பெர்மன் வரைஞ்ச அவருடைய மாஸ்டர் பீஸ். அவருக்கு வந்து ரொம்ப நாளாகவே நம்ம ஒரு மாஸ்டர் பீஸ் வரையணுன்ற ஆசை, ஆனால் அது வந்து அந்த வாய்ப்பே அவருக்கு கிடைக்கல. ஆனால் உனக்காக உன் நிலைமையை தெரிஞ்ச உடனே அவர் அந்த பனியில் அந்த இருட்டில் ராத்திரி போய் அவ்வளோ நேரம் எடுத்து ஒரு உண்மையான இலை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. ஆனால் அவருடைய வயசுக்கு இந்த பனியில் போய் அந்த ராத்திரியில் அவர் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால அவருக்கு நிமோனியா வந்துட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்ற உண்மையை சொல்கிறா. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கும் வந்து இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.